ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பாட்டு நிகழ்ச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவானேஷ் தாங்க. சூப்பரா பாடிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரசிகர்கள் வச்சிருக்காருங்க நம்ம திவானேஷ் அவர்கள். இவர் யாரு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து வச்சுக்கலாம் வாங்க. திவானேஷ பொறுத்தவரைக்கும் சென்னை மாதவாக்கம்லாம் பிறந்து வளர்ந்திருக்காரு. இப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா, வயசு 10 ஆகுதுங்க. அரசு பள்ளிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காருங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பாடல்கள் நெறையவே பாடியிருக்காரு. ஆமாங்க, திவானேஷோட குரல்ல பார்த்தீங்கன்னா, தெய்வம் தந்த வீடு அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா, நெறைய ரசிகர்களால பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல் பாடி எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவரு பாடுன பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன நெனச்சேன் பாட்டு படிச்சேன்" அப்படின்ற பாடல் சமூக வலைத்தளத்துல வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம, "மலையோரம் வீசும் காற்று" அப்படின்ற பாடல கிட்டத்தட்ட 1,00,00,000க்கும் மேற்பட்ட பேர் பார்த்துருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் பாடுனாரு பாருங்க. படகு மேல நின்னுட்டு, "தரை மேலே பிறக்க வைத்தான்" அப்படின்ற பாடல் கேட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்ணீர் மல்க அந்த பாடல ரசிச்சு கேட்டாங்க. எம்ஜிஆருடைய பாடல்ல. அப்படி நெறைய பாடல்கள பாடி பார்த்தீங்கன்னா, நம்மள எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்துட்டு இருக்காரு. திவினேஷோட குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே பையனா வளர்ந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஏழ்மையான கஷ்டப்பட்டு தான் வளர்த்திட்டு இருக்காரு. தாத்தாவோட ட்ரெய்னிங்ல தான் திவினேஷ் முழுக்க முழுக்க சூப்பரா பாடிட்டு இருக்காரு. திவினேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா, கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு திவினேஷ்க்கு ட்ரெய்னிங் குடுத்து, சூப்பரா அருமையா பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் நிச்சயமா இறுதிப் போட்டிக்கு போகணும், ரூ. 10,00,000 பரிசு வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸா அடுத்ததா சினிமாவிலயும் பாடப் போறாரு, தனுஷ் படத்துல அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, திவினேஷ் புடிச்சவங்க மறக்காம திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் திவினேஷ் பற்றிய தகவலை பெற நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.